ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பிவிசி ஒர்க் எங்கே பார்க்க போகிறோம்னா குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற சோமமங்கலம்ன்ற ஒரு ஏரியாவில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இன்டீரியர் ஒர்க்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிவிசிலே பண்ணியிருக்கோம். இது யூபிவிசியில் நிறைய பேர் வந்து இதை யூபிவிசின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த மார்பிள் ஃபினிஷிங்லாம் இதெல்லாம் வந்து பிவிசி தான். அதே மாதிரி கலர்லலாம் வருது எல்லாமே வந்து பிவிசி தான், அது யூபிவிசி கிடையாது. இப்போ வந்து நம்ம ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் ஃபினிஷிங் சில்வர் கலரில் வந்து பண்ணியிருக்கோம். பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்கோம், பிளேஸ்ன்னு சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் கிச்சன் பார்த்தீங்கன்னா கிரே கலரில் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இன்டீரியரை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து பிவிசி தான், இது வந்து யூபிவிசி கிடையாது. இது வந்து ஹெவி உங்களுக்கு வந்து பஞ்சிங் ஆகாது. உங்களுக்கு வந்து இது லைஃப் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் வரும். இது ஸ்ட்ரக்சராக இருக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய தூசி வந்து நின்றுடும், அழுக்கு வந்து நின்றுடும், தொடச்சா போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இது நார்மலாக நீங்கள் துணி வச்சு தொடச்சாலே உங்களுக்கு போயிடும். இது ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து அந்த சொரன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, நார்மலாக இருக்கும், சின்ன சின்னதாக தான் உங்களுக்கு அது இருக்கும். அது தொடச்சா உங்களுக்கு போயிடும். அதில் அழுக்கு வந்து பிவிசி எதுலேயுமே வந்து நிற்காது. எல்லாமே நீங்கள் எந்த மெட்டீரியல் போட்டாலும், பிளேஸ் போட்டாலும் சரி, நீங்கள் மேட் போட்டாலும், நீங்கள் கிளாஸி போட்டாலும், நீங்கள் துணியை வச்சு துடைச்சிங்கன்னா அழுக்கு வந்து போயிடும். அழுக்கு வந்து பிவிசியை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் நிற்காது. அதுமாதிரி வாட்டர் ப்ரூஃப், எல்லா பிவிசியும் வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் ரேட்டு கம்மியாக போட்டாலும் அது வாட்டர் ப்ரூஃப் தான், நீங்கள் அதிகமாக போட்டாலும் வாட்டர் ப்ரூஃப் தான். இது திக்னஸ் வைஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரும். இந்த ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து திக்னஸ் வைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ இந்த வீட்டில் பண்ண நம்ம இன்டீரியர் பிவிசி இன்டீரியர் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹாலில் வந்து டிவி ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹைட் வந்து 7 ஃபீட்டு, வித்து வந்து 7.5 ஃபீட்டு, அகலம் வந்து 7.5 ஃபீட்டு. அதில் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். அதில் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதில் இச்சிங்ஸ் கொடுத்துருக்கோம். சைடில் வந்து பூ மாதிரி வர மாதிரி இச்சிங்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து 8mm கிளாஸ்லேயே வந்து ஷெல்ஃப் போட்டிருந்தோம். கீழே வந்து டபுள் டோரு, இதில் வந்து ஸ்லைடிங் கிளாஸு செட்டப் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்காக. அது கீழே ஒரு டபுள் டோரு, ஒரு சின்ன இது இருக்கும். அதில் வந்து நம்ம ட்ராயர் கூட போட்டுக்கலாம். டோர் வேணுன்னா டோர் போட்டுக்கலாம். டோர் போடும்போது ரேட் வந்து கம்மியாக வரும். பின்னாடி வந்து ஒயிட் மார்பிளில் வந்து வால் பேனலிங் ஷீட் கொடுத்துருக்கோம். இது சில்வர் கலர்ன்றனால அதுக்கு மேட்சிங்காக நம்ம பின்னாடி வந்து ஒயிட் கலரில் பேனலிங் ஷீட் போட்டிருக்கோம். அதில் வந்து 2 கிளாஸ் 8mm கிளாஸ் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஷெல்ஃப் வச்சு அது கீழே வந்து லைட்டு கொடுத்துருக்கோம். இந்த லைட்டு வந்து நிறைய பேர் வந்து நீங்களே வச்சு கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. இது வந்து நீங்கள் எலக்ட்ரிஷியன் வச்சு ஒயர் மட்டும் இழுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து செட் பண்ணி கொடுத்துருவோம் வந்து ஃபுல்லாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹால்லே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புக் ஷெல்ஃப் மாதிரி கேட்டிருந்தாங்க 2. அந்த ஸ்பேஸ் வந்து ஜன்னல் இருக்குது, அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நம்ம 5 ஃபீட்டு ஹைட் வந்து 5 ஃபீட்டுக்கு வந்து ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருந்தோம், உள்ள ஷெல்ஃப் கொடுத்து. அதுக்கு மேலே வந்து காக்ரி வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் ஒன்று ஸ்லைடிங் கிளாஸில் இச்சிங்ஸ் போட்டு பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருந்தோம். இது வந்து அகலம் வந்து 4 ஃபீட், ஹைட் வந்து 2 ஃபீட். இதில் வந்து நீங்கள் ஸ்லைடிங் கிளாஸும் கொடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் டோர் வேணும்னா நம்ம கிளாஸ் போட்டு டோர் கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் செக்குடு கிளாஸ் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இச்சிங்ஸில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் வாஷ் பேஷின் வைக்கிறதுக்காக பாக்ஸ் பண்ணிட்டோம். அந்த வாஷ் பேஷின் வந்து மேலே வச்சு ப்ளம்பர் வந்து செட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் அந்த வாஷ் பேஷின் வந்து எங்ககிட்ட சைஸ் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் பாக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே வச்சு செட் பண்ணிக்கலாம். இப்போ பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டபுள் டோர் வந்து அவங்க வந்து கடப்பக்கல் கொடுத்துருக்காங்க. அதில் டபுள் டோர் போட்டுட்டு ஒரு மிரர் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்து பிளேஸு, அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் இல்லையா, சொரன்னு இருக்குங்க, அந்த பிளேஸ் இது. இந்த கலர் பேர் வந்து காஃபி கலரு. இப்போ நம்ம இந்த வீட்டில் பண்ணது எல்லாமே ஹெவி மெட்டீரியல், எதுவுமே வந்து லைட் மெட்டீரியல், மீடியம் குவாலிட்டி கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே. செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அதே பிளேஸில் ரெட்டிஷாக இருக்கும் இது, இந்த கலரு. இதுலேயும் வந்து மிரர் வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த மிரர் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒட்டி வைக்க மாட்டோம். இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போல் நெட் கொடுத்துருவோம். நிறைய பேர் ஒட்டி வச்சுட்டு விழுந்துருது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர், வேறு யார்கிட்டயோ பண்ணி. இது வந்து ஒட்டுறது கிடையாது, நம்ம வந்து போல் நெட் வந்து போட்டுருவோம். அதனால் இந்த மிரர் வந்து உங்களுக்கு வரவே வராது. அதில் செட் ஆயிடுச்சுன்னா செட் ஆனது தான், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அது மாதிரி வந்து ஃபோன்லேயே கேட்குறாங்க, ஒரு ஒர்க்கு எடுத்தால் எவ்வளோ நாள் சார் முடியும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் கடப்பக்கல் போட்டு வெறும் டோர் மட்டும் போடுற மாதிரி தான் ஒரு பெட்ரூம் வந்து ஒரு நாளில் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இதுவே வந்து ஃபுல்லாகவே நம்ம பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது என்னென்ன பண்ணுறோம், என்ன சைஸில் பண்ணுறோன்னு பொறுத்து தான் நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் எடுத்தால் தான் எத்தனை நாளில் பண்ண முடியுன்றது நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து கிச்சன் பார்க்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிரே, ஃபுல் அண்ட் ஃபுல் கிரே. இது வந்து டபுள் கலரில் ஒரே கலரில் பண்ணியிருக்கோம் கிரே. இதில் வந்து கேஸ் ஸ்டவ் வைக்கிறதுக்கு அவங்க வந்து ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க உள்ளே வைக்கிற மாதிரி. அதில் ஷீட்டு கொடுத்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருந்தோம். கேஸ் ஸ்டவ் வந்து இந்த கிரைனட் கல் மேலே இல்லாமல் உள்ளே வைக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த கிரே பார்த்தீங்கன்னா பார்க்க லுக் வைஸும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரூம் இருட்டாகாது. இந்த கிரேயில் வந்து என்னென்னா வந்து நிறைய பேர் வந்து டார்க் கலர் போடணும், ஆனால் ரூம் இருட்டாகணும்னு ஒரு மாதிரி சங்கடப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த கிரே போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது.
பார்க்க லுக் வைஸும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கிரேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இந்த கிரே க்ரீன் போடலாம். கிரே டர்க்கிஷ்னு ஒரு கலர் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லைட் க்ரீன் ப்ளூஷ் மாதிரி இருக்கும், அந்த கலர் போடலாம். கிரே ஒயிட் போடலாம், கிரே எல்லோ போடலாம். இந்த கிரே வந்து எந்த கலரில் கூட சேர்த்து ரெட்டில் சேர்த்து போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து செட் ஆகிடும். அடுத்த வீடியோவில் ரெட் அண்ட் கிரே வரும், அதில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் நான் வந்து கிரே வந்து எல்லா கலரோடையும் வந்து செட் ஆகிடும். இந்த வீட்டில் வந்து கிரே நீங்கள் தனியாக ஃபுல்லாக கிரே போட்டாலும் பார்க்க ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு மெட்டீரியலும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுறது எல்லாமே ஃப்ரேம் ஒர்க். நீங்கள் இந்த வீடியோவில் நல்லா பார்த்தா தெரியும், எல்லாமே ஃப்ரேம் ஒர்க். அதே மாதிரி கீழ் வந்து ஃபுல் கீழ் போட்டிருப்போம். அந்த கீழும் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். டோருக்கு சைடில் வந்து கீழ் வந்து எல்லாமே எஸ்எஸ் கீழ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கீழ் தான் நம்ம வந்து போட்டிருப்போம். இது வந்து நாங்கள் ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் பண்ணுறோம். அது நான் எப்பவுமே சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து வுட் டைப்பில் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. லேயர் ஒர்க்கு அது பண்ணுறதில்ல, நாங்கள் ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஷூ ரேக்கு. இந்த ஷூ ரேக் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் பண்ணியிருப்போம். இந்த கோல்டு நிறைய என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கோல்டு ஐவரி டபுள் கலராக நிறைய போட்டிருப்போம். இதில் வந்து கோல்டு கலரில் வந்து ஷூ ரேக்கு, மேலே வந்து இபி பாக்ஸு, ப்ளஸ் இந்த ஸ்டோர் கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோர் போட்டிருப்போம். இது மோஸ்ட்லி என்னென்னா இன்வெர்டர் உள்ளே வச்சுருக்கனால நம்ம வந்து லூவர் கொடுத்துருக்கோம் பெருசு, அந்த ஹீட்டெல்லாம் வெளியில் வரதுக்காக. இப்போ இந்த சைட்டில் பண்ணால் பிவிசி கபோர்டு ஒர்க்கோட ஃபுல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,85,000 ஆச்சு. இது என்னென்ன இன்க்ளூட்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து புக் ஷெல்ஃப் 2 வந்து ரைட் சைடில் பண்ணியிருப்போம் 5 ஃபீட்டில். அதுக்கப்புறம் காக்ரி யூனிட் ஒன்று 4 ஃபீட் 4x2 வந்து காக்ரி யூனிட் ஒன்று பண்ணியிருப்போம். அப்புறம் வந்து கவுண்டர் டாப்பு, வாஷ் பேஷன் வைக்கிற அந்த ஏரியா அது பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து ஸ்லீக்கில் வந்து ட்ராயர் வந்து போட்டிருப்போம். நார்மலாக வந்து நம்ம வந்து 202 கிரேட் ட்ராயர் தான் போடுவோம். ஸ்லீக் வேணும்னா கேட்போம், ஸ்லீக்கு போடலாமான்னு. எனக்கு ஸ்லீக் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம். ஸ்லீக் ஓகேனா நாங்கள் வந்து ஸ்லீக்கை வந்து போட்டுருவோம். ட்ராயர் சொல்கிறேன், கட்லரி பிளேட்லாம் போடுறோம் இல்லையா எஸ்எஸ்ல, அது வந்து 304 கிரேடு. அதுக்கப்புறம் வந்து 2 பெட்ரூமு, ஷூ ரேக்கு, இவி பாக்ஸு, ஸ்டோர் கேஸ் கீழே இருக்கிற அந்த டோர், இதெல்லாம் சேர்த்து 1,85,000 ஹெவி. இது ஃபுல்லாக ஹெவியில் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஃபோன்லேயே கேட்குறாங்க எவ்வளோ அமௌண்ட் ஆகும், எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கஷ்டம் சொல்கிறது, ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று, இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறோமோ அந்த அமௌண்ட்டு தான் எல்லாத்துக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு வீடு ஒரு மாதிரி வரும். 80,000 பண்ணியிருக்கோம், 50,000 பண்ணியிருக்கோம், 1 lakh 2 lakh அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறோமோ அதுக்கான ரேட்டு தான். அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம எடுக்கும்போது தான் எவ்வளோ ரேட் ஆகுது, எத்தனை நாளில் முடியும்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.